மூச்சுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆட்டோனாமிக் ரெகுலேட்டர். உங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ஹோல்டே மூச்சு தான். இந்த மெடிடேஷன்ன்றது மூச்சு பயிற்சி எல்லாம் ஒன்று தானே? எப்படி அதை வந்து அட்டாங்க யோகத்துக்குள்ள சொல்கிறப்போ வந்து கேன்சர் வந்துருச்சு, நான் பயிற்சி பண்ணுறேன், இது ஒண்டி பண்ணால் போதுமா? ஆனால் டாக்டர்கிட்டையும் போகணும்ல. பிராணாயாமம் மட்டும் மருந்து கிடையாது. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, பிரெஸ்ட் கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சியை கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷன் குறைஞ்சிடும். அலர்ஜியாக இருக்கலாம், இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் வந்து மூச்சு பயிற்சி வந்து உங்களை வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம். எப்படி இருக்கீங்க? டாக்டர் சுந்தர் பாலசுப்ரமணியன். வணக்கம் சுந்தர். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? உங்களை டெட்ராய்டில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. அது உங்களுடைய சேனல் வந்து ரொம்ப பாப்புலராக வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். இதை வந்து ஒரு அழகாக பேஷனேட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஸோ பிராணாயாமம் அப்படின்னா என்ன? மூச்சு பயிற்சி. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி, அதில் தான் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்க. ஆமாம், நான் வந்து ஒரு பயோகெமிஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து மூச்சு பயிற்சிகள் மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. மூச்சு பயிற்சி வந்து எல்லாரும் தான் மூச்சு விட்றோம், ஆனால் மூச்சை எப்படி விடுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா, அந்த வித்தையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து மனசையும் உடலையும் நல்லா மேம்படுத்திக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு திறன் இருக்கு இல்லையா, அது அப்படியே வெளியில் வரும். டார்மெண்ட்டாக இருக்க விஷயங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு மூச்சு வந்து ஒரு பம்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. மூச்சுக்குன்னு தனியாக பயிற்சி பண்ணுறீங்களா? அது எப்படி ப்ரீத் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு மாதிரி பண்ணுறீங்க? ஆமாம், அதாவது மூச்சு வந்து எப்படின்னா ஒரு பாலம்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் மனசு, இன்னொரு பக்கம் உடல் அப்படின்னு இருக்குது. ரெண்டு தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மூச்சு என்ன பண்ணும் அப்படின்னா மனசையும் அந்த உடலையும் இணைக்கக்கூடியது. ஃபிசிக்கலாக நீங்கள் சில எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் ஏதோ ஒரு காதில் ஏதோ ஒரு கேட்டுக்கிட்டு அதை பண்ணலாம். உடலுக்கு ரொம்ப நல்லது, மூச்சுக்கு ரொம்ப நல்லது அது. ஆனால் அந்த மனசுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களுடைய மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் இயங்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வந்து மனசு வந்து அங்கங்கே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றது. மனசு வந்து அமைதியாக இருக்க விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் யோகத்தில் முக்கியமானது. அது நமக்கு நார்மலாக இருக்கவங்களுக்கு கூட ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலான்னு வைங்க. நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஐயோ நேற்று வந்து நம்ம அந்த பாடுபட்டோம், அல்லது நேற்று அந்த தப்பை செஞ்சோம், அதனால தான் நமக்கு இன்றைக்கி இந்த டிசீஸ் வந்திருக்கு, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த ஆங்ஸைட்டின்னு சொல்கிற அதனால் வரக்கூடிய மன அழுத்தங்கள், டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் வந்து அந்த மனசு. அந்த மனசை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு சித்தர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமான வழிமுறை வந்து அந்த மூச்சு தான். ஸோ இதுதான் வந்து அந்த மெடிடேஷன் சொல்கிறோமா? அந்த மெடிடேஷன்ன்றது மூச்சு பயிற்சி எல்லாம் ஒன்று தானே? எப்படி அதை வந்து அட்டாங்க யோகத்துக்குள்ளே சொல்கிறப்போ வந்து பிராணாயாமம்ங்கிறது ஒரு 4வது முறை. அதுக்கப்புறம் தியானம், அதுக்கெல்லாம் அது வந்து அட்டாங்க யோகத்தில் தியானம், சமாதி எல்லாம் வந்து 7-8 நிலைகளுக்கு போயிடும். ஸோ அந்த தியானம்ங்கிறது, தியானம் வசப்படுவதற்கு வந்து உடல் வசப்படணும், அப்புறம் மூச்சு வசப்படணும். இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா தியானத்துக்கு போகலாம். இப்போ சில பேருக்கு தியானமே செய்ய தெரியாதுன்னு வைங்களேன், அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னா, தியானம் கவலையப்படாதீங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, அதுவே உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த அட்டாங்க யோகத்தில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இயமம் நியமம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆசனம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு அந்த 8 நிலைகளில் சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் யோகம் தான். அதில் ஆசனம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எடுத்துகிட்டு நம்ம யோகான்னு சொல்லிக்கிறோம். அது யோகா, அது மட்டும் யோகா கிடையாது. யோகாங்கிறது பல்வேறு விதமான யோக முறைகள் இருக்குது. அட்டாங்க யோகம், பரியங்கி யோகம், சந்திர யோகம்னு பல்வேறு விதங்களில் யோகம் இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று அட்டாங்க யோகம். அந்த அட்டாங்க யோகத்துக்குள்ளே 8 ப்ராக்டிஸுக்குள்ளே ஒன்று தான் ஆசனம், அதுக்குள்ளே ஒன்று தான் பிராணாயாமம். ஸோ என்னென்னா வந்து அது எப்படி இருக்குது, ஒரு மனிதர்கள் வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, இதிலேருந்து ஆரம்பித்து அதை ஒழுக்க நியதிகளில் ஆரம்பித்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஆரம்பித்து, அப்புறம் உடலுக்கான பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள்னு சொல்கிறோம்ல இன்றைக்கி, அதை முடித்து அதுக்கப்புறம் மனசுக்கான பயிற்சியாக மூச்சை வந்து நெறிப்படுத்தி, அப்புறம் மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அதுக்கப்புறம் வந்து தியானம் வரும், அதுக்கடுத்து சமாதி வரும். ஸோ இதை நீங்கள் அறிவியல் பூர்வமாகவும் அணுகுறீங்க இல்லையா? ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஸோ அதாவது எந்த ஒரு நோய்க்குமே வந்து பல்வேறு விதமாக அணுகலாம் நோயை. ஒவ்வொரு மருந்துகளுக்கான தேவை ஒவ்வொரு காலநிலையில் வரும், ஒரு நோய் நிலையில் வரும்.
அந்த மருந்துகளை வந்து நீங்கள் பல்வேறு விதங்களில் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச், இன்னொன்று நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இன்டகிரேட்டிவ் தெரப்பி அல்லது இன்டகிரேட்டிவ் ஹெல்த், இன்டகிரேட்டிவ் மெடிசன். ஒரு காலத்தில் என்ன நினச்சாங்க, இந்த நம்ம அலோபதின்னு வச்சுக்கோமே, அலோபதினா இந்த வெஸ்டர்ன் மெடிசன் உடம்புக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடம்பை தான் குணப்படுத்துவாங்க. அதுதான் இது வரைக்கும் ஒரு இதாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து மனசை பற்றியோ அல்லது வந்து சோஷியலோ ஃபினான்ஷியலோ ஸ்பிரிச்சுவலோ அந்த ஹெல்த்தை பற்றியெல்லாம் பெரிய ஐடியாலாம் இருக்காது. அதை பற்றி அவங்க கவலைப்படுறதுக்கு நேரமும் இருக்காது. இப்போ இதில் இன்டகிரேட்டிவ் ஹெல்த்து அதுதான் வந்து NIHோட பரிந்துரை. இப்போது ஹோல் பர்சன் ஹெல்த், ஒரு மனிதர் முழுமையாக அவர் வந்து குணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் வந்து சொல்கிறது. அப்போ முழுமையாக குணப்படுத்துறது என்ன? மனசும் நல்லா இருக்கணும், அவருக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் அவர் நல்லா இருக்கணும், சோஷியலாக எல்லா விதத்துலேயும் அந்த மனுஷன் வந்து நல்லா இருக்காரான்னு பார்க்குறது தான் மருத்துவம் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதை வந்து ஒரு மாத்திரையை கொடுத்தா குணப்படுத்த முடியாது. ஒரு மாத்திரையை கொடுத்தா சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்கிறாருல அவர், சித்தாவுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காருன்னா அவர் மாத்திரைக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியலை சின்ன எழுத்தில் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் படித்து பார்த்தா தெரியும். நான் இதுக்கு தான் அதுக்கு தான் கிடையாது. நான் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறேன். நான் வந்து இன்டகிரேட்டிவ் மெடிசன் தான் என்னுடைய பார்வையில் சரியான முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் பத்தாது, எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அணுகுமுறை. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைனா நான் என்ன பண்ணணும்? ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இப்போ எனக்கு சளி பிடிக்குதுன்னு வைங்க, உடனே சளி பிடிக்குதுன்னா இன்னைக்கு பார்த்தேன் ஒருத்தர் பார்த்தேன், எனக்கு பக்கத்தில் உட்காந்து நல்லா இருமிகிட்டே இருந்தார். வீட்டுக்கு போகிறேன், தொண்டை கரங்குது, மூக்கு லைட்டாக ஒழுக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் உடனே என்ன பண்ணுவேன், நான் உண்மையிலே நானும் என் குடும்பத்தில் இப்போ எல்லோரும் போகிறோன்னு வைங்க, இப்போ எல்லாருமே சொல்லிடுவோம், டே இன்றைக்கி அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தவருக்கு சளி பிடிச்சிருந்துச்சி, நிறைய பேருக்கு இன்றைக்கி சளி பிடிச்சிருந்துச்சி, ஒழுங்காக நிலவேம்பு குடிநீர் போடுறேன், எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுத்துக்குவோம். சித்த மருத்துவம் இது கோவிட்லேருந்து சிக்கன் குனியாலேருந்து எல்லா நோய்களுக்கும் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்டை வைரல். இதை வந்து இப்போ கோவிட்டில் நிறைய பயன்படுத்தினாங்க. கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் இதெல்லாம் நிறைய பயன்படுத்தினாங்க. ஸோ நான் வந்து நிலவேம்பு குடிநீரை எடுத்து ஒரு நல்லா போட்டு குடிச்சிடுறேன். அடுத்த நாள் வந்து நிம்மதியாக இருக்கும். நார்மலாக அதோட எஃபெக்ட் குறைஞ்சிடும். இப்போ இந்த மூச்சு இழுக்கும்போது, இது நீங்கள் உங்களுடைய இதில் தான் நான் பார்த்தேன், மூச்சு இழுக்கும்போது சலைவா, அதாவது எச்சி வந்து இன்னும் நிறைய ஊறும், அதில் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அதனால சில நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆமாம். அதாவது இப்போ வந்து நீங்கள் நல்லா ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மீட்டிங் வரப்போகுது, திடீர்னு கார்த்திக் வாங்க உங்களை MD கூப்பிட்றாரு அப்படின்னா, எல்லோரும் நிறைய பேர் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, திடீர்னு நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு உங்களுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்கள். இதை பண்ணோமா, அதை பண்ணோமா, அந்த தப்பு பண்ணிட்டோமா, அடுத்து என்ன நடக்க போகுது. அப்போ என்ன ஆகும், உங்களோட வாய் வந்து உலர்ந்து போயிடும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். உங்களை இந்த இதையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, உங்களோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாருன்னா ஸ்ட்ரெஸ்ஸோடு உட்காந்து உங்களோட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பீங்க, என்னென்னதை போய் இப்போ காட்டணும் அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை, உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படபடப்பு, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், வாய் உலர்ந்து போயிடும். உங்களுக்கு தண்ணி குடிப்பீங்க, எச்சியை கூட்டி விழுங்குவீங்க. இப்போ உங்கள் உடம்புக்கே என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு நிலைக்கு இருப்பீங்க. இப்போது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திடீர்னு உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் வர்றாருன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச நபர் வர்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறீங்க. அப்போ என்ன வரும், உங்களுக்கு வந்து உமிழ்நீர் நிறையா இருக்கும், கண்களில் நீர் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பசங்கள்லாம் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசி அரட்டை அடித்து சிரிக்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டு அழுகிறவங்க நண்பர்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்களில் இது இருக்கும், இதில் வாயில் உமிழ்நீர் சுரக்கும். இப்போ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, 2 சிஸ்டம், சிம்பத்தட்டிக், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது வந்து அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது இப்போ என்ன அங்கே அடி சண்டை போட்டு எப்படியாவது ஒரு இது, அது இவல்யூஷனுக்கும் முக்கியமானது. அது இன்னொரு பேராசிம்பத்தட்டிக், ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், ஹீலிங் ரெஸ்பான்ஸ். அப்போது அதில் வந்து உமிழ்நீர் சுரக்கும், சலவேஷன், லாக்ரிமேஷன், கண்களில் நீர் வருது, யூரினேஷன், டைஜஷன், டிஃபகேஷன், லாக்டேஷன். இது எல்லாத்துக்கும் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே சுரப்புகள். உங்களுக்கு உடம்புக்குள்ளே எச்சில் சுரக்கும், கண்கள் நீர் சுரக்கும், உள்ளுக்குள்ளெல்லாம் சுரப்பிகள்லாம் நல்லா வேலை செய்யும். நிறைய பார்க்கலாம். இப்போ ட்ரைனஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் ட்ரைனஸ். வாயில் துர்நாற்றம் அடிக்கும், வாயில் நிறைய இன்ஃபெக்ஷன் வரும், காரணம் வாயில் எச்சில் சுரக்காது. அப்போது என்ன முக்கியமானதுன்னா, இப்போ அவங்க நிறைய ரிசர்ச் இருக்குது இதில். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நாங்களே ரிசர்ச் பண்ணியிருக்கோம்.
கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சியை கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு, ரேடியேஷன்லாம் ட்ரீட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறோம், இந்த மூச்சு பயிற்சியை செய்யுங்க அப்படின்னு ஒரு 12 வாரம் அவங்கள செய்ய சொல்கிறோம். செஞ்சுட்டு அவங்கள அந்த எஃபெக்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷன் குறைஞ்சிருக்கு, ஆங்ஸைட்டி குறைஞ்சிருக்கு, அந்த உடலில் வந்து சக்தி கொடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் உமிழ்நீரில் நிறைய வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா நோய் வந்ததுக்கு அப்புறமும் கூட குறைச்சிக்கலாம், அதோட தீவிரத்தை குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ கேன்சர் நீங்கள் சொன்னீங்க, பிரஸ்ட் கேன்சர் சொன்னீங்க. இப்போ அந்த பிரஸ்ட் கேன்சர் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மூச்சு பயிற்சி, பட் பிரஸ்ட் கேன்சர் வந்ததுக்கப்புறமே மூச்சு பயிற்சி பண்ணாலும் வேலை நல்லா பண்ணலாம், நல்லா பண்ணணும். கேன்சர் வந்த உடனேயே ஒன்று கேன்சர் வராமல் இருக்கணும்னா மூச்சு பயிற்சி பண்ணணும். ஏன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் டியூமர் சப்ரெசர்ஸ், அதாவது டியூமர் வந்துச்சுன்னா அதை சப்ரெஸ் பண்ணுற மாலிக்யூல்ஸ் அது உமிழ்நீரில் இருக்குது, அது உருவாகும். அதை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா டியூமர் வராது. ப்ரிவென்ஷன் வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் அந்த பயிற்சியை பண்ணுறோம், பண்ணால் நல்லது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பயிற்சி பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து கேன்சர் வந்துருச்சு, நான் பயிற்சி பண்ணுறேன், இது ஒண்டி பண்ணால் போதுமா? ஆனால் டாக்டர்கிட்டையும் போகணும்ல. நீங்கள் இது மட்டும் பண்ணால் பத்தாது, பிராணாயாமம் மட்டும் மருந்து கிடையாது. ஓகே, அதனால தான் இன்டெகிரேட்டிவ்னு சொல்கிறேன். இன்டெகிரேட்டிவ்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரேடியேஷனும் எடுத்துக்கணும், சர்ஜரி பண்ணால் சர்ஜரியும் பண்ணிக்கணும், கீமோதெரப்பி கொடுத்தா கீமோதெரப்பியும் எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சிகள்லாம் செய்யணும். தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. அதனால தான் இதை வந்து அட்ஜங்க்ட் ப்ராக்டிஸ், இன்டெகிரேட்டிவ் அப்ரோச்சஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் செய்கிற மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா பிளட் ப்ரெஷருக்கான மருந்தை எடுத்துக்கணும். மூச்சு பயிற்சியை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மாத்திரை கொடுக்குற ஒரு மாத்திரைக்கு பதிலாக நீங்கள் அரை மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் உடம்பை கொண்டு வந்துடும் அது. அப்புறம் டாக்டர் கேட்பார், என்னங்க பண்ணீங்க, நல்லா இருக்குங்க ப்ரெஷர் அப்படின்னா, நான் மூச்சு பயிற்சி பண்ணுறேங்க அப்படின்னு. அதே தொடர்ச்சியாக பண்ணுங்கள், அதை குறைச்சிடலாம், நிறுத்திடலாம் அப்படின்றார். அப்படியே அந்த அளவுக்கு அது வந்து பெயினுக்கு அது மாதிரி பெயினுக்கு நல்லா மூச்சு பயிற்சி வேலை செய்யும். ஏட்ரியல் ஃபிப்ரில் இந்த இதுக்கெல்லாம் வந்து இதயத்தில் துடிப்புகள் சீராக இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து மூச்சு பயிற்சிகள் நல்லா வேலை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதய துடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அதுலேயுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, அது வந்து மாரடைப்பு, ரைட், அது எல்லாருக்குமே இப்போ சின்ன வயசுலேயே கூட வருது. இப்போ அது வந்தால் கூட மூச்சு பயிற்சி நல்லா ஹெல்ப் ஆகும். நாங்கள் வந்து 3 வாரம், அதாவது கார்டியோ பல்மனரி ரீஹபிலிட்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் MUSCல எங்களுடைய யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி, கார்டியாக் சர்ஜரியாக இருக்கலாம், பல்மனரி சர்ஜரியாக இருக்கலாம், அது முடித்து 3 வாரம் கழித்து இந்த பயிற்சிகளை கொடுப்போம். இந்த மூச்சு பயிற்சிகள் அவங்களுக்கு வந்து நல்லா உதவி செய்யும். மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரளைனா சார்ல்ஸ்டனில் இருக்கு. ஆமாம், ஸோ அங்கே இது பண்ணுறீங்க, அங்கே இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓ, அப்போ கொலாபரேட்டிவ் இன்டெகிரேட்டட் மெடிசன் சொல்கிறீங்களா, அது மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி அதை இங்கே அதே தான். அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து அவங்க பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அல்லது நர்ஸ் கேர் டீம் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், உங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ரேடியேஷனுக்கு வருவாங்க லங் கேன்சர் பேஷண்ட்ஸு, அவங்ககிட்ட எங்கள் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இப்போ வந்துங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மூச்சு வந்து சீராக இருந்துச்சுன்னா ரேடியேஷன் நல்லா வேலை செய்யும், அதனால நீங்கள் போய் அது மாதிரி டாக்டர் சுந்தர்கிட்ட போய் நீங்கள் மூச்சு பயிற்சி கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வருவாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தருவோம் இந்த மாதிரி மூச்சை விடுங்க அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. இப்போ வந்து எப்படின்னா, ஒரு பறக்கிற பறவையை சுடுறது எவ்வளோ கஷ்டம், அது மாதிரி தான் ரேடியேஷன். மூச்சு விடும்போது டியூமரும் அப்படி ஓடிட்டு இருக்கோம். அப்போ என்ன செய்வோம், நாங்கள் என்ன செய்வோம், அதை கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி ஓட சொல்கிறது, அல்லது மூச்சை அடக்கிறதுக்கு எப்படி சொல்லித்தர்றது, அதை சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் நிதானமாக மூச்சு விடுவாங்க. அந்த மூச்சுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆட்டோனாமிக் ரெகுலேட்டர். உங்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ஹோல்டே மூச்சு தான். உங்கள் உடம்புக்கு உள்ள பிரெயின் வந்து மூச்சை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ பிரெயினில் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த மூச்சு பயிற்சி இந்த அதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் ஆகும். அல்சைமர்ஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு மாலிக்யூல் வந்து நெர்வ் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி அந்த ஃபேமிலியில் ஒரு 4 ஃபேக்டர் இருக்கும். பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர், GDNF கிளையல் செல் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர், நியூரோட்ரோஃபின் அப்படின்னு 4 பொருள் இருக்கும். அந்த 4மே வந்து ரொம்ப முக்கியம். உடம்புல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நரம்பு மண்டலம் இருக்கோ, உடல் முழுக்க இருக்க நரம்புகள், அந்த நாடி நரம்புன்னு சொல்கிறோம்ல, 72,000 நாடிகள்னு சொல்லுவாங்க சித்தர்கள். 10 பெரிய நாடிகள், 72,000 சின்ன நாடிகள்னு சொல்லுவாங்க. அந்த நாடிகள் எல்லாத்துலேயும் வந்து
முக்கியமான பொருள் வந்து நாடிகள் நல்லா இருக்கணும்னா இந்த நியூரோட்ரோஃபின்ஸ் முக்கியம். இதுதான் வந்து இந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிறது நர்வ்ஸை வளர வைக்கும், அதை சர்வை பண்ண வைக்கும். அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் காமிச்சிருக்கோம். நர்வ் க்ரோத் ஃபேக்டரை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் மூச்சு பயிற்சியால். திருமூலர் சொல்லியிருக்க ஒரு மூச்சு பயிற்சியால் உமிழ்நீரில் NGF கூடும் அப்படின்னு காமிச்சிருக்கோம். இது மாதிரி இப்போ பிரச்சனையோட வரேன் நான். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? எப்படி அது? அவங்க நிறைய இது கொடுத்துருப்பாங்க, டெஸ்டிமோனி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று முக்கியமாக சயின்டிஸ்ட்ஸ் வந்து எதை நம்புவாங்க அப்படின்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ். இது வந்து ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஒரே நோய் இருக்கும், அவங்களுக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம். அது ரெண்டையும் அதை கம்பேர் பண்ணுறது தான் ஒருத்தர் சொல்கிறத விட நல்லது. ஸோ இப்போ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடக்க வேண்டும். இது வந்து பத்தாது. நம்ம வந்து இப்போ வந்து 2023 வந்து ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. சொசைட்டி ஃபார் இன்டகிரேட்டிவ் ஆங்காலஜின்னு இருக்குது. அதில் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வெளியிடுவாங்க. அவங்க என்னென்னா அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் கிளினிக்கல் ஆங்காலஜிஸ்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, ஆஸ்கோன்னு. அவங்களும் SIOவும் சேர்ந்து ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு என்னென்னத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. அதில் பல்வேறு விதமான கைட்லைன்ஸ் வரும். அதில் யோகாவை பற்றி, மூச்சு பயிற்சிகள், மெடிடேஷனை பற்றி ஒரு கைட்லைன்ஸ் 2023 வந்திருக்கு. அதுக்காக தான் வந்து திருமூலர் பேரில் ஒரு தமிழ் இருக்கையை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து நிறைய ஆதரவுகள் பெருகிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கர்கள்ட்டையும் சரி, நம்ம மக்கள்கிட்டையும் சரி நிறைய ஆதரவுகள் பெருகிட்டு இருக்கு. எங்களுடைய பல்கலைக்கழகம் ஒரு 500,000 வெள்ளி தரேன், $500,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டோனர் வந்து 250,000க்கு மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு 1.5 மில்லியன் ரைஸ் பண்ணோன்னா யூனிவர்சிட்டி ஒரு 0.5 கொடுக்கும். அந்த 2 மில்லியனில் ஒரு இருக்கையை அமைச்சோன்னா அந்த இருக்கை காலகாலமாக இருக்க போகுது. MUSCல, எங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரளாவில் ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் திருமூலர் பேரில் திருமூலர் தமிழ் சேர் ஃபார் இன்டகிரேட்டிவ் தெரப்பீஸ் அப்படிங்கிற பேரில் அது எப்போதும் இயங்கும். ஸோ பிராணா சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறீங்க, ரைட்? ஸோ இப்போ அங்கே அது வந்து சவுத் கேரளாவில் தான் நடத்துறீங்க இல்லையா? அது வந்து என்னுடைய கம்பெனி, அது வந்து LLC இல்லை, என்னுடைய நிறுவனம், சொந்த நிறுவனம். ஸோ இப்போ மூச்சு பயிற்சிக்கெல்லாம் வந்து அங்கே பயிற்சி தரீங்களா எப்படி? இல்லைனா அது வழியாக வந்து அது வந்து எப்படின்னா வந்து என்னுடைய ஒரு லாப நோக்குள்ள ஒரு நிறுவனம். அது நான் தனியாக நடத்துகிறேன். அது வழியாக NIHலேருந்து கிராண்ட் வாங்குவோம். அது வழியாக பயிற்சி பட்டறைகள் இந்த யோகா ஸ்டுடியோஸ்க்கு நடத்துவோம். நிறைய யோகா ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போகிறேன் இல்லையா, அதெல்லாத்தையும் அது வழியாக நடத்துவேன். இப்போ அதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை வந்து தமிழ் இருக்கைக்கு நான் டொனேட் பண்ணுறேன். ஆமாம், அந்த திருமூலர் தமிழ் இருக்கை இருக்கு இல்லையா, அதில் வந்து அதுக்கு டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நிறுவனத்துக்கு அப்புறமா வந்து அது மறுபடியும் லாப நோக்கு உள்ள ஒரு இயக்கமாக இயங்கும். இப்போ இப்போ இது வந்து அமெரிக்காவில் பண்ணுறீங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும், இல்லை இந்த மூச்சு பயிற்சி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்கு நிறைய ஜூமில் சொல்லி கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். pranascience.com கீழே இருக்கும், அவர் கார்த்திக் போட்டுருவார். pranascience.com அதுக்கு போகலாம். info@pranascience.com இமெயிலுக்கு எங்களுக்கு எழுதலாம். என்னுடைய வகுப்புகள் வந்து இதுலேயும் நடக்கும். MUSC ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட்னு இருக்குது. அது வழியாகவும் நாங்கள் 1-on-1 இதெல்லாம் கொடுப்போம், இல்லை குரூப் எக்ஸசைஸும் கொடுப்போம். அது மாதிரியும் ஜூம் வழியாக நடத்தலாம். ஏன்னா மூச்சு பயிற்சிகள்லாம் ஜூம் வழியாக ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ இந்த இன்டகிரேட்டட் மெடிசன் பற்றி சொல்கிறீங்க. இப்போ மருத்துவத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் வந்து பெரிய ஒரு மருத்துவ அறிஞன்னு கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதாவது நிறைய செயறிவுன்னு சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து சில நுணுக்கமான செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம கண்ணுக்கே வந்து ஒரு இமேஜிங்கில் வந்து விடுபட்ட ஒரு பொருள் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் ஏஐ வச்சு. மிக விரைவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 184 புரோட்டீனை வந்து டக்குன்னு அனலைஸ் பண்ணுறோம் உமிழ்நீரில். அதை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி அது எல்லாத்துக்கும் அது சம்மந்தமான இது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் படித்து அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஐக்குள்ளே வந்து அந்த இன்ஃபர்மேஷனை போட்டேன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு வந்து இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிடுது அது. ஆனால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். இன்னொரு நெகட்டிவ் அப்ரோச் என்ன அப்படின்னா, நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது, அதை வந்து ரெமெடியேஷன் எப்படின்னா, நான் வந்து அதை போய் சரி பார்க்கணும், அல்லது அந்த சரி பார்க்குற திறன் எனக்கு இருக்கணும். ஏஐ சொல்கிறது சரியா தவறா, ஏஐ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு கொடுக்குது அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் சரியா அப்படிங்கிற பார்க்குற அறிவு வந்து எனக்கு இருக்கணும். அதனால் வந்து
முற்று முழுதாக வந்து மருத்துவர்களே இல்லாமல் வந்து ஏஏ வந்து குணப்படுத்திடும் அல்லது அதை எல்லாம் சொல்லிடும் அப்படின்னு நம்ப முடியாது. ஆனால் ஏஐயோட உதவி நிறைய நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் வந்து அதை வந்து எப்படின்னா ஒரு கத்தியை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஐ நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அதனால் வந்து மருத்துவத்துக்கு வளர்ச்சி நிறைய இருக்குது. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சுந்தர். மிக்க நன்றி கார்த்திக். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பேசுவோம். கற்றல்கள் நிறையா இருந்தது. நன்றி நன்றி. உரையாடல் உங்களுக்கும் நன்றி. தொடர்ச்சியாக கேசியை வந்து நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.